ஹாய். ஸோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த கண்டென்ட்டுமே கையில் இல்லைங்க. எங்கேயாவது போகலான்னு பார்த்தா கூட உடனே மழை ஹெவியாக இருக்கிறதுனால எங்கேயும் வெளியும் போக முடியல. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு கிளம்பிட்டேன். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷன் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி ஹெவியாக போகுதுன்னு சொன்னாங்க. பாதி தூரம் போயிட்டேன். பட் ஒரு நிமிஷம் கூட நான் வீடியோ ஷூட் பண்ணவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை தூரிட்டே இருக்குது, கொஞ்சம் தள்ளி போனால் ஹெவியாக போய்க்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதியிலே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ அந்த வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் நம்ம கொடுக்குற டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். என்ன அப்படின்னா வந்து நீங்கள் தமிழ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இந்த மழை டைமில் வந்து பைக் எப்படி பார்த்துக்கிறது. மழைன்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பைக் எதிரியாக நிற்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு தான். எந்தெந்த இடத்துல ரஸ்ட் ஆகும்னு சொல்லவே முடியாது. எங்கேயாவது நம்ம பைக்கை கீழே போட்டிருப்போம், அந்த இடத்துல ரஸ்ட் ஆகும். அதே மாதிரி பிரேக் பேட்ஸு, நெக்ஸ்ட் வந்து சேஸு, இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டுங்கிறது ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் பைக் யூஸ் பண்ணலனாலும் ஈஸியாக ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம் தான் இந்த மழை காலத்தில் எல்லா பைக்லையுமே. மோஸ்ட் எந்தெந்த இடத்துல ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்க ஏரியாவில் தான் ஆகும். லைக் எப்படின்னா வந்து இந்த பிரேக் பிடிக்கிறீங்களா பெடல், ஸோ அந்த இடம். அதே மாதிரி கீ செட்டு, அப்புறம் வந்து டேங்கோட கேப் இருக்குல்ல அது, அப்புறம் வந்து ஸ்க்ளச் கேபிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 நாள் சும்மா பைக் நிமிஷம் வச்சிங்களா, அடுத்த நீங்கள் எடுக்கிற பயங்கர டைட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பைக்கோட இன்ஜினை நீங்கள் ஏதாவது ப்ரீவியஸாக வேலை பார்த்துட்டீங்க வச்சுங்க, அந்த சின்ன சின்ன போல்ட் இருக்குல்ல, ஈட்டாமம் போல்ட்டு, அதை வந்து ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப டீஸ் பண்ணுற பொறுத்து தான் ரிமூவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கழுகுறப்ப மேலே சின்ன ஸ்க்ராட்ச் கண்டிப்பாக விழும். அந்த ஸ்க்ராட்ச் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டோன்னே ஈஸியாக ரஸ்ட் ஆயிடும் அந்த போல்ட் எல்லாமே. அது என்ன ஆகும், கொஞ்சம் இன்ஜின் மேலே அப்படியே அசிங்கமாக தெரியும். இதுவே ரிமூவ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் ரஸ்ட் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் நிறுத்தாதீங்க. அதாவது டேரெக்டாக மழை பெய்கிற இடத்துல நிறுத்தாதீங்க. நிறைய பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பலரால் முடியாது. ஏன்னா அவங்க இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து தான். அதுக்கு பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெயின் கவர்ஸ் வந்து இப்போ உள்ள ரெயின் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. அது வாட்டர் ப்ரூஃபே கிடையாது, வேஸ்ட்டு. அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸ் கூட தண்ணியில் தாங்காது, உடனே தண்ணி உள்ளே போயிடும். ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் கவர் ஒன்று வரும், ப்ளூ கலர் கவர் மாதிரி இருக்கும். அதாவது தார் பைன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் தச்சிருப்பாங்க. அது இடையில ப்ளூ கலரில் ஒரு கவர் இருக்கும். அது 2 மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு கவர் மைக்கா ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் பைக் கவர்னா அந்த மாதிரி கவர் தான் கொடுப்பாங்க, தண்ணியே உள்ளே போகாது. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த நைலான் கிளாத்தை வச்சு ஏதோ பண்ணி சுத்தம் வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி கவர் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னால் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க முடியாது, அப்படி அந்த மாதிரி இடம்லாம் எனக்கு இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏதாவது பைக் வாட்டர் வாஷ் பண்ணுற கடைக்கு போங்க, அதாவது லோக்கல் கடைக்கு போங்க. நீங்கள் ஹை ரேஞ்சாக போகிறப்ப என்னன்னா வந்து அவங்க வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாலிஷ் ஸ்ப்ரே தான் அடிப்பாங்க, அது வேஸ்ட்டு. இதே நீங்கள் லோக்கல் கடையில் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்ஸ் பைக் வந்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இன்ஜின் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா கொஞ்சம் தண்ணியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க பைக்கை. ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவேன். கொண்டு போய் கொடுத்தேன்னா நீங்கள் வாட்டர் வாஷ் கூட பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அந்த ஆயில் மட்டும் அடிச்சு விட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 ரூபா 30 ரூபா கேட்பாங்க, அவ்வளோதான். அது சூப்பராக அடிச்சு விட்ருவாங்க, ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆக. ஸோ அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கு சேஃப்டியாக தான் இருக்கும், ஈஸியாக ரஸ்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை வந்துட்டாவே எல்லா பைக்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கோட பிரேக்கும் டியூன் போட ஆரம்பிச்சிடும், கீச்சுன்னு. இது நார்மலாக டிஸ்க் பிரேக் கூட சவுண்ட் வர ஆரம்பிச்சோம். ட்ரம் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம், எல்லா பைக்கும் கத்திட்டே கிடக்கும். அது எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம் பிரேக் வந்து சொல்கிறேன், அந்த தேயிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரஸ்ட் ஆகும். அப்போ அந்த ட்ரம் பிரேக்கும் தேய்ச்சிட்டே தானே இருக்குது. அப்போ அதோட தண்ணி போகிறப்ப என்ன ஆகும்னா ஈஸியாக ரஸ்ட் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு 1 hour அப்படியே இருந்துச்சுன்னா கூட உடனே ரஸ்ட் ஆயிரும். நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா சவுண்ட் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த டிஸ்க் பிரேக் இருக்க பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிளேட் மேலே வந்து மண் வந்து ஒட்டிடும் கண்டிப்பாக, அந்த வீல்லேருந்து வர தண்ணியெல்லாம். அது என்ன ஆகுனா அது அப்படியே அந்த கேப்லர் உள்ள போகிறப்ப என்ன ஆகுனா இந்த டிஸ்க் பேட் வந்து டிஸ்க் பிளேட்டை அந்த மண்ணோட தான் போட்டு கம்ப்ரஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகுனா பிளேட்டை வந்து பயங்கரமாக ஸ்க்ராட்ச், மைன்யூட் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறது ஆயிரும், ஈஸியாக தேஞ்சு போயிடும். ரெண்டுமே ஈஸியாக தேஞ்சிரும். ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு வழியே இல்லை, இது ஒன்று வேணால் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பைக்கை ஓட்டிட்டு வந்து நிறுத்துறப்ப அந்த ரவுட்டர் மேலே லைட்டாக தண்ணியை ஊற்றி விடுங்க. மண் கண்டிப்பாக நிற்கும். இந்த டியூக்கு, என்எஸ், R15 இந்த மாதிரி பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஏரில் ஃபுல்லாக அந்த மண் போய் லாக் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அந்த மண் வந்து கீழே கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரஸ்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக. ஏன்னா உள்ள டிஸ்க் பிஸ்டன் வந்து ரஸ்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் வந்து ஜாம் ஆயிடும். நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ஷாக் அப்சார்ப். ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4th பைப் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டு, இந்த மழை தண்ணிலாம் பட்டு போய் டஸ்ட் ஒட்டிட்டுருக்கும். நீங்கள் அதோட யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த மண் வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் உள்ளே போகாது, ஓகேங்களா. பட் மைன்யூட்டாக இருக்கிற டஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் சீலில் போயிட்டு லாக் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஃபோர்க் உள்ளே கீழே போயிட்டு வரப்போ என்ன ஆகும்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்து ஆயில் சீல் ஈஸியாக போயிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓட்டிட்டு வந்து அடுத்த நாள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 4th பைப் மட்டும் ஜஸ்ட் ஒரு துணியை வச்சு தொடச்சிருங்க.
ரியரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சஸ்பென்ஷனில் வந்து அந்த ப்ரொடெக்டரோட தான் வரும் உள்ள ஒரு பிளாஸ்டிக் மாதிரி. சப்போஸ் அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் பைக் ஓட்டிட்டு நிறுத்துறப்ப சும்மா ஜஸ்ட் தண்ணியை மட்டும் ஊற்றி விடுங்க, உள்ளே இருக்க மண்ணெல்லாம் கீழே கொட்டிடும். ஸோ அது வந்து உங்கள் சஸ்பென்ஷன் வீக் ஆகிறத கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி மெயின்டெனன்ஸ். ஸோ பேட்டரி மெயின்டெனன்ஸ் சொல்ல முடியாது, பேட்டரி எப்படி வீக் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? நிறைய பைக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாக் லேம்போ இல்லை எக்ஸ்ட்ரா ஆர்னோ ஏதாவது ஒரு ஒயரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக சீல் ஆகிருக்கான்னு கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா வந்து மழை தண்ணி வந்து போயிட்டு ஒயரிங் கிட்ட ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி இறங்குறப்ப ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா BS4 BS6ஓட பைக் ஓனர்ஸ்லாம் தலைவலி தான். காலைல பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது பேட்டரி பவர் இல்லாமல். ஒரு சில பைக் ஸ்டார்ட் ஆகும், பட் மேக்ஸிமம் ஆஃப் த பைக் வந்து எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது பேட்டரி பவர் சப்போர்ட் இல்லாமல். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக உஷாராக இருக்க வேண்டிய ஆட்கள் யாருன்னா இது ராயல் என்ஃபீல்டு 350 கிளாசிக் பைக் வச்சுருக்கீங்களே, ஸோ அவங்களாம் கொஞ்சம் ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாவே அந்த கிளாசிக் 350ஓட ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரஸ்ட் ஆயிரும், பேட்டரி சுத்தமாக ட்ரைன் ஆகும் சீக்கிரமாக. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்சார் பைக்கு. ஸோ ஏதாவது ஒரு சென்சார் ஃபால்ட்டாக இருந்தால் கூட பைக் ஸ்டார்ட் ஆகாமே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் நான் 5th பாயிண்டாக சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பைக் பார்க் பண்ணுற இடத்துல தண்ணி இன்ஜின் அளவுக்கு இருக்குது, இன்ஜின் வந்து பேஸ்ட் தண்ணியில் படுது அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். சப்போஸ் உங்கள் பைக்கோட பேக்கிங்கில் வந்து ஏதாவது லீக் இருக்குது, அதாவது ஒரு சில பைக்கில் அந்த ஆயில் சொட்டிகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சு ஒன்ஸ் நீங்கள் அந்த பைக்கை வந்து தண்ணியில் பார்க் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஆயில் வந்து ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும். ஸோ இது வந்து எனக்கு நடந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு CT100 பைக் வச்சுருந்தேன். அந்த பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி வச்ச பைக்கு. எங்கேயும் ஆயில் லீக் இருந்திருக்கும் போல நான் கவனிக்கல. என்ன ஆயிடுச்சுன்னா 2015 தான் ஃப்ளட் வந்துச்சு. அப்போ அந்த டைமில் போய் தண்ணி இன்ஜின் அளவுக்கு வந்துருச்சு. என்னன்னா இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக கீழே வந்துச்சு, ஆயில் ஃபுல்லாக இன்ஜினுக்குள்ளே இருந்துச்சு. இதை நான் கவனிக்காமல் அடுத்த நாள் காலைல கிக்கர் அடிச்சு என்ன ஆச்சுன்னா உள்ள இருக்க உள்ள இருக்க தண்ணி ஃபுல்லாக ஹெட்டு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, பைக் ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் நான் ஸ்பாட்டில் கட்டிட்டு கிக்கர் அடிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தண்ணியாக வருது போர்வெல்லேருந்து. என்னன்னு பார்த்தா இன்ஜின் ஃபுல்லாக தண்ணி. அந்த இன்ஜின் நான் இப்போ பிரித்து தான் வச்சிருக்கிறேன், உங்களை ரெடி பண்ணல. ஸோ அதனால தான் முக்கியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஆயில் லீக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க, தண்ணி ஈஸியாக உள்ளுக்கு ஏறிடும் இன்ஜினுக்குள்ளே. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் காலையில் பைக் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்ட் ஆகலைன்னா கிக்கரை போட்டு அடிச்சிட்டே இருக்காதீங்க, முதல்ல என்ன விஷயம் பாருங்கள். ஸோ ஒரு சில பைக் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும், அதில் வந்து இன்ஜின் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படின்னா ஒரு சில பைக்கில் டிப்ஸ்டிக் இருக்கும், அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் தண்ணி ஏதாவது உள்ளே போயிடுச்சான்ட்டு. நீங்கள் அந்த விஷயம் தெரியாமல் போட்டு கிக்கர் அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஹெட்டுக்கெல்லாம் ஏறிடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக மழையில் பைக் நடந்து அடுத்தாலும் நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பைக் ஸ்டார்ட் ஆகலாம், வேஸ்ட்டாக கிக்கரை அடிச்சிட்டே இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்பார்க் ப்ளக் கழட்டி ஒயரை ஊதிட்டு போட்டு பாருங்கள். அந்த கனெக்ஷனில் தண்ணி இருந்தால் கூட ஸ்டார்ட் ஆகாது, க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள். சப்போஸ் அதை க்ளீன் பண்ணி போட்டால் ஆன் ஆகலை அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக்கை வந்து கழட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி மாய்ஸ்சராக ஃபார்ம் ஆச்சுன்னா கூட சரியாக ஸ்பார்க் பார்த்தாமல் பைக் ஸ்டார்ட் ஆகாது. முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எட்ஜை மட்டும் இதெல்லாம் ஹீட்டில் காமிங்க. லைக் எப்படின்னா கேஸ் ஸ்டவ்வில் ஒரு 2 நிமிஷம் காமிச்சிங்கன்னா அந்த மெட்டல் ஹீட் ஏறிச்சுன்னா போதும், உள்ள இருக்கிற மாய்ஸ்சர்லாம் போயிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை போட்டு ஒரு கிக்கர் சேவை பைக் எப்போ போல் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரி போட்டு பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அடுத்து நீங்கள் சோக் போட்டு ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் சோக் போட்டால் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியும் ஸ்டார்ட் ஆகலாம் ஃபைனலாக ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னா நீங்கள் வந்து ஏர் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த கப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஏர் இன்டேக் ஆகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்கும் எல்லா ஏர் ஃபில்டர் பாக்ஸ்க்குள்ளேயும். அந்த டியூபை வந்து கையோ இல்லை ஏதாவது ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக டைட்டாக லாக் பண்ணிவிட்டு கிக்கரை ஒரு 5-6 வாட்டி அடிச்சுட்டே இருங்க. அந்த லூஸ் கொடுக்கவே கூடாது, ஏர் வந்து வெளியே உள்ளே போகக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு 4-5 வாட்டி கிக்கர் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பைக் ஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் இது எல்லாமே பண்ணி உங்கள் பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் மெக்கானிக் தான் கொண்டு போகணும். உங்களுக்கு பேசிக்காக அதை விஷயம் தெரிஞ்சுன்னா கழட்டி கார்பெட்டை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம மழை அப்படின்னாவே மேக்ஸிமம் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதுக்குள்ளாவே பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ்லாம் முடிஞ்சிடும். இதெல்லாம் நீங்கள் சேஃப்டியாக பண்ணவே பைக் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நீங்கள் எப்போ போல் பைக் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா வந்து பைக்கோட செயின் ஸ்ப்ராக்கெட்டு மழை டைமில் பார்த்தீங்கன்னா வந்து செயின் ஓரளவுக்கு டைட் ஆகிடும் கொஞ்சம். சப்போஸ் நீங்கள் மழை டைமில் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாக வச்சு செயின் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து கொஞ்சம் செயின் டைட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் நார்மல் டைட் கேட்குறப்ப இந்த டைட் ரெண்டு சேர்ந்து சவுண்ட் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆக்ஷன் கண்டிப்பாக நடக்கும் எல்லா பைக்லையுமே. ஸோ செயின் டைட் வச்சுன்னா கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு லூப் போட்டுங்க. மேக்ஸிமம் லூப் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஏன்னா வந்து இந்த லூப்போட இந்த மழை தண்ணியில் கண்டிப்பாக மண் எல்லாம் வந்து செயினில் அட்டாக் ஆகிடுவாங்க. அப்படி ஆயிடுச்சு வச்சிங்களேன் அந்த செயினோட
டீத்லாம் போயிட்டு மாட்டி மாட்டி ஒரு மாதிரி நாய்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மழை டைம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாங்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பைக்கில் இருக்கக்கூடிய ஃபியூஸ் கேரியர்ஸ் என்னென்ன ஆம்போ அதுக்கு ஏற்ற ஃபியூஸ் கேரியர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 2 வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா மழை தண்ணி பட்டு ஷார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அதுதான் அட்டாக் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ரைனிங் சீசனில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பைக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஏதாவது ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் ட்ராவலாக பார்க்கணும்னு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல மீட் பண்ணுறோம் கைஸ். ஸோ நானும் வெளியே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பட் பயங்கர மழையாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக் போல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைடு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் அந்த நாளில் மழை எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரிப்பு அமையும். ஸோ அந்த vlogல மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய்.